ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுவில் இருக்கிறது ஒரு ஸ்வீட். சில ஸ்வீட் வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்காது, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தோன்றது லட்டுங்க. இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதயம் வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லட்டு. நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் ஷாப்பில் சாப்பிட்ற லட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுறப்ப அதே மாதிரி வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. எல்லாரும் யூஸ்வலாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, வீட்டில் பண்ணுற லட்டு வந்து அந்த ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற லட்டு மாதிரி ஒன்றா ஒரு பிடிச்ச மாதிரி இல்லை, தனித்தனியாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த பூந்தி வந்து உதிருது அப்படின்றோம். அதுக்கு என்ன டெக்னிக், என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், அதை தான் இன்றைக்கி சரி பண்ணி ஒரு பர்ஃபெக்டான லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த லட்டு வந்து நான் இன்றைக்கி மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் நான் பூந்தி பண்ணி அதிலிருந்து தான் நான் லட்டு பிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லட்டு மேக்கிங் ப்ராசஸில் முக்கியமே அந்த ஜீரா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஜீரா வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் அந்த பூந்தி ஊற வச்சு நம்ம எடுப்போம். அது மாதிரி பண்ணுனா ஒரு ரீசன் வந்து அந்த பூந்தி வந்து தனித்தனியாக இருக்கும். அதனால இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், பர்ஃபெக்டாக ஒன்று இன்க்ரீடியன்ஸ் ரேஷியோ எடுத்திருக்கேன். அதாவது இதுக்கு இவ்வளோ தான் தேவை அப்படின்னு. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 kg கடலை மாவு, அதுக்கு 1.25 கிலோ அளவுக்கு சர்க்கரை சுகர் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுறோம் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வெசலில் ஃபஸ்ட்டு ஜீரா நான் காய்ச்சிடுறேன். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ ஒரு திக் பாட்டம் நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு 1.25 கிலோ சுகர் அதை நான் போட்டு, இதுக்கு யூஸ்வலாக என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னா, ஒரு 1.25 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஸோ இப்போது ஒரு ஸ்லோ ஃபயரில் இந்த ஜீரா வந்து நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப முருகிடக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு கம்பி பதத்துக்கு முன்னாடி அதில் எடுக்க போகிறோம். அது வந்து எந்த ஸ்டேஜ் வருது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் இது கொஞ்சம் ஜீரா நம்ம ரெடி ஆகட்டும். இப்போது அந்த சுகர் வந்து நமக்கு கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து ஒரு ஜீராவாக வந்துருச்சு. இது ரொம்ப வந்து நமக்கு முருகலாக வரக்கூடாது. அதாவது அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி அதை நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து லைட்டாக பிசுப்பாக கொஞ்சம் ஸ்டிக்கியாக அந்த ஒரு இதில் கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஜீரா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன், சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, பச்சை கற்பூரம் ஜஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து ஜஸ்ட் மேக்ஸிமம் பொடி பண்ணி நல்லா அது கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சிரப் ரெடி. இதில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்காக எல்லோ கலர் பவுடர் இல்லாட்டி சிரப் எது இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இப்போது இந்த சுகர் சிரப் ரெடி. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடாயில் இன்றைக்கி ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறோம். அதாவது நம்ம கடலை மாவை யூஸ் பண்ணி அதில் வாட்டர் கரெக்டாக ஆட் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி அந்த பூந்தி ரெடி பண்ணுறோம். அதை இதில் நம்ம போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்க போகிறோம். அந்த பூந்தி பண்ணுறதுலே 2 ப்ராசஸாக நம்ம பிரித்து ஒரு ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம், இன்னொன்று ஹாஃப் ஃப்ரை. அது எப்படின்னு பார்ப்போம். வாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதாவது நம்ம பூந்தியை பொரிச்சு எடுக்க போகிறோம். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், மந்த்ரா கடலெண்ணெய். இப்போது நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம் கடலை மாவு.
யூசுவலாக வந்து இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கடலை மாவு நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி யூசுவலாக வந்து கையில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது லம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கட்டி இருந்தால் உடச்சி விட்ருங்க. 1 கிலோவுக்கு ஒரு 800 ml வாட்டர். ஸோ இப்போ 1/2 kgக்கு ஒரு 400 ml தண்ணி ஊற்றுறேன். இப்போது கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 500 ml, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர், ஆல்மோஸ்ட் 1:1, கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். அதில் முக்கியமாக என்னென்னா மாவுக்கு தகுந்த மாதிரி சில சமயம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். இப்படி போட்டால் அந்த அப்படி பிரிஞ்சு அப்படி விழுகணும் அந்த ட்ராப்ஸு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இதை நம்ம அழகாக ஒரு மீடியம் ஹீட் ஆயில் அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு ரெடி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேடல் எடுத்து அதை ஒவ்வொரு லேடலாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாரணி இதை வந்து நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பூந்தி போட போகிறேன். இதுதான் வேணுமா அப்படின்னா இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு இருக்கிற கரண்டி, அதாவது புள்ளியாக இருக்கிற அரிக்கிற கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவோம். இது இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம குயிக்காக பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வேணும் அப்படின்றதில் உங்கள் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட் அதான் இருக்கணும். ஸோ அந்த மீடியம் ஹீட் வந்தோடனே நம்ம இதை அழகாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆயில் ஜஸ்ட் அழகாக ஒரு மீடியம் ஹீட் வந்துடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு இதை நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஜாரணியில் அழகாக ஸோ இப்போது நம்ம பூந்தி வறுத்த எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் முந்திரியை, தேவையான முந்திரி பருப்பை நம்ம அதில் வறுத்தரலாம். லைட்டாக மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு. ஸோ இப்போது நமக்கு பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, ரொம்ப பொரிக்கக்கூடாது, ஃபுல்லாக, அதாவது நம்ம வந்து காரா பூந்திக்கு நல்ல முருக நல்ல வறுத்து எடுப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3/4 குக்கிங், ஒரு 3/4 குக்கிங் தான். அதாவது ஜஸ்ட் குக் ஆனோன்னு அதை எடுத்துருவோம். அப்படின்னா தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். முந்திரி வறுத்து வச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச ஜீரா ரெடி. இதில் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற, எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை இதில் நான் ஆட் பண்ண போகிறேன்.
நம்ம பூந்தியும் அந்த கேஷ்யூ நட்ஸ் முந்திரியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இந்த ஜீராவில் ஒரு 15லிருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறி இந்த ஜீரா ஃபுல்லாக அது நல்லா உள்ளே அப்சார்ப் ஆகி நல்லா உறிஞ்சி அழகாக சாஃப்டாயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஏலக்காய் ஜாதிபத்திரி இது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதோட நெய்யும் மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அழகாக அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி லட்டு ஆக்கிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உள்ளே அந்த ஜீரா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் ஜாதிபத்திரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பவுடராக பண்ணியிருக்கேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் தூவி ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த செகண்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் அதாவது பாதி உறிஞ்சி ஜீரா உள்ளே போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த பூந்தி நல்லா ஊறி லட்டு பிடிக்கிற அளவுக்கு சரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போது நான் ஒரு 4லிருந்து ஒரு 5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நெய் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் கடைசியில். ஸோ அதை ஜஸ்ட் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போது நமக்கு கைக்கு எவ்வளவு பிடிக்க முடியுதோ, அதாவது நல்ல டைட்டாக எவ்வளோ பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்கள் சைஸ் பார்த்துக்குங்க. அந்த சைஸ் லட்டு வேணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் இப்போ பிடிச்சிங்கன்னா அது நல்ல ஒரு கூடி வருது இந்த இடத்துல. அப்போது ஜஸ்ட்டு அந்த வெளியில் நம்ம அந்த கை வெளியில் வர இடத்துல ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சு ஜஸ்ட் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்ல டைட்டாக உங்களால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. இப்போ லட்டு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்போ லட்டு வந்து நல்ல கையில் டைட்டாக அதை ரோல் பண்ணுறோம். இந்த டைட்டாக ஒரு ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம கைக்குள்ளே அதை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி இறுக்கி நம்ம பிடிக்கிறப்ப தான் இந்த லட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமாக கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லட்டு வந்து எப்பொழுதுமே நம்ம வீட்டில் செய்கிறப்ப சில வாட்டி அந்த மாதிரி உதிரும் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லட்டு வந்து ஒரு ஃபேமாக இருக்குது. இன்னும் அது வந்து செட் ஆகலை. இது ஒரு 25 to 30 மினிட்ஸ் நல்லா செட் ஆனோடனே உங்கள் ஃபேவரட் ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே ஒரு அருமையான லட்டு உங்கள் வீட்லேயே உங்களாலையும் பண்ண முடியும். அதான் நீ பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.